மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிறவன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கையை அவரிடத்திலே ஏறடு. அவன கண்பானே தேவச்சனமே, ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லியிருக்கிற வண்ணமாக நாம் இன்னும் நித்திரையாயிராமல், இன்னும் அசதியாயிராமல், இன்னும் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடாமல், எனக்கு அன்பான தேவச்சனமே, அர்த்த சாமம் என்றும் பாராமல், அதிகாலை வேளை என்றும் பாராமல் தேவனுடைய சமூகத்தை நாடி வரக்கூடியவர்களாக இருக்கிறார். அந்நாள் அன்று தேவ சமூகத்தை நாடி வந்தால் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். அவள் தேவாலயத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது அதற்கு முன்னே அவள் துக்கத்தோட இருந்தாலும் அவள் கடந்து செல்லும் போது துக்கமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஒரு இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை மனதிலே கொண்டு அவளுடைய பிராணனுக்காக, அவளுடைய ஆத்ம மீட்பிற்காக ஆண்டவரிடத்திலே இறைஞ்சி மன்றாடுங்கள். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த கரிசனை உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, சுற்றிலும் இருக்கிறவர்களுக்காகவும் அவருடைய பிராணன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி அழ வேண்டியது, அவருடைய சமூகத்தை நித்தம் நாட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உங்கள் நிமித்தம் ஒரு சிலரையாவது ஆதாயப்படுத்துகிறதிலே சிந்தையாயிருங்கள். அவரை நோக்கி மன்றாடுங்கள், உருக்கமாய் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பதிலளிப்பார். வேதத்திலே சங்கீதம் 22ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாக நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிடுவோம், மன்றாடுவோம், இருதயத்தின் பாரங்களை தேவ சமூகத்திலே ஊற்றிவிடுவோம். அவர் நம் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பார், நம்மையும் சுற்றிலும் இருக்கிறவர்களையும் மீட்டு ரட்சிப்பார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.